Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸோட சைடு வந்து எப்படி ஜாயின் பண்ணணும், பக்காவாக வந்து எப்படி சைடு ஜாயின் பண்ணணும், அப்புறம் அதில் ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் வரும். ஸோ அதை எல்லாமே எப்படி மேனேஜ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ளவுஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு, சைடு தான் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ பாருங்கள், உங்களோட சைடு நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறது அந்த ஹைட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு சைடு செக் பண்ணேன், எனக்கு ஹைட் கரெக்டாக இருக்குது. இப்போ ரெண்டாவது சைடு வந்து நான் செக் பண்ணுறேன். ரெண்டாவது சைடு வந்து எனக்கு பேக் சைடில் வந்து கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூலாம் கிடையாது. நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக கிளாத் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வருது. நீங்கள் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு சைடுமே வந்து உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அளந்து பார்க்கும்போது உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுல தான் உங்களோட மிஸ்டேக்கு. ஸோ உங்களோட ஸ்லீவை வந்து கூட கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹைட் வந்து மேனேஜ் ஆகிடும். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஹைட் வந்து அதிகமாக வருது அப்படின்னா அதுவுமே நீங்கள் அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடத்துல நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு நீங்கள் 3 டாட் பிடிச்சிருப்பீங்க, அதோட சேர்த்து நீங்கள் சைட் ஜாயிண்டில் இருந்து நீங்கள் இன்னொரு டாட் மாதிரி பிடிச்சிங்க. அதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து எவ்வளோ இருக்கோ அந்த கிளாத்தை பேஸ் பண்ணி 4 டாட் பிடிச்சிங்க அப்படின்னா அந்த ஹைட்டும் வந்து நம்மளுக்கு மேனேஜ் ஆகிடும். ஸோ இந்த டிப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நம்மளோட ப்ளவுஸை வந்து சைட் ஜாயின் பண்ணுறதுக்காக மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ என்னோடய அளவு ப்ளவுஸ் வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும், நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கேப் இருக்கும். ஸோ அந்த கேப் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃப்ரண்ட்டோட ஹிப் மெஷர்மெண்ட்டும் பேக்கோட ஹிப் மெஷர்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து தனித்தனியாக தான் நீங்கள் மார்க் பண்ணணும். பேக் பீஸ் தனியாக, ஃப்ரண்ட் பீஸ் தனியாக மார்க் பண்ணி, அதாவது அளவு ப்ளவுஸில் இருக்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேக் பீஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள், எனக்கு வந்து 15 இன்ச் இருக்குது. ஸோ பேக் பீஸோட இடுப்பு சுற்றளவு வந்து 15 இன்ச்சு. ஸோ அதே இதை நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிற ப்ளவுஸ்லேயும் வந்து 15 இன்ச்சு மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு மொத்தம் வந்து என்ன ஹைட் இருக்குது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ப்ளவுஸில் வந்து மொத்தம் 18.5 இன்ச்சு, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் 18.5 இன்ச் இருக்குது. நம்மளோட கரெக்ட் அளவு வந்து 15 இன்ச்சு. ஸோ ஒரு 3.5 இன்ச் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ அதை வந்து ரெண்டாக பிரிக்கணும். ரெண்டாக பிரிக்கும்போது ஒரு சைடுக்கு 1.25 இன்ச் வரும். ரெண்டு சைட்லேயுமே இந்த மாதிரி 1.25 இன்ச்சஸ் கேப் வச்சு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பேக் பீஸ் தனியாக, ஃப்ரண்ட் பீஸ் தனியாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைட் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த டைட்டாகவும் இருக்காது, லூஸாகவும் இருக்காது. கரெக்டாக உங்களோட அளவு ப்ளவுஸ் என்ன அளவில் இருக்கோ அதே அளவில் நம்மளுக்கு வந்து வந்துடும். நீங்கள் ஃப்ரண்ட் பீஸில் வந்து இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணும்போது அதே நீங்கள் கொக்கி பீஸ் சைடு மார்க் பண்ணுறீங்கன்னா கொக்கி பீஸ் சைடு வச்சு நீங்கள் மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. நம்மளோட கொக்கி பீஸை கணக்கில் எடுக்கவே கூடாது. ஏன்னா கொக்கி பீஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அளவில் வந்து வைப்பாங்க. ஸோ கொக்கி பீஸை கணக்கில் எடுக்காமல் அந்த அளவுகளில் இருந்து நீங்கள் கரெக்டாக என்ன அளவில் முடியுதோ அந்த அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் நம்ம கொக்கி பீஸுமே அதே மாதிரி தான். நம்ம அதே மாதிரி கொக்கி பீஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எட்ஜஸ் வரைக்கும் அதே அளவு வச்சு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. வி பீஸ் மட்டும் தான், வி பீஸை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற கிளாத்தை வச்சு மார்க்கிங் வந்து பண்ணணும். இப்போ நம்ம சைடில், அதாவது நம்மளோட மார்பு சுற்றளவு அந்த சைடில் மார்க் பண்ணுறோம். அது வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி 1.5 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு விட்டு தான் நம்ம வந்து அதில் கட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த 1.5 இன்ச்சை நீங்கள் மார்க் பண்ணாலும் சரி, அதோடு சேர்த்து நீங்கள் உங்களோட மார்பு சுற்றளவு அப்புறம் ஆம்ஹோலோட அந்த ரவுண்டு ரெண்டுமே வந்து மீட் பண்ணுற அந்த இடத்த வந்து மறுபடியும் நீங்கள் மெஷர் பண்ணி மார்க் பண்ணி கரெக்டான இடத்த மார்க் பண்ணாலும் சரி. நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் அந்த சைடு அந்த ஆம்ஹோல் பாயிண்ட் வந்து நீங்கள் மார்க்கிங் வந்து பண்ணலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே மார்க்கிங் பண்ணி தான் 1.5 இன்ச் வந்து விட்டுருப்போம். ஸோ அந்த 1.5 இன்ச்சை அதில் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்லீவோட ரவுண்டையும் நம்மளோட அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க்கிங் வந்து பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரல அப்படின்னா நீங்கள் ஒரு லைன் கூட நீங்கள் அதில் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஆம்ஹோல் சைடில் ஸ்டிச் பண்ணும்போது உங்களோட ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்பீங்களே அந்த கர்வில் வந்து நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறத நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து வச்சு நம்மளோட ஆம்ஹோல் பாயிண்ட் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி ஸ்டிச் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் வந்து வராமல் கரெக்டான இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து வரும். இப்போ நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் 2-3 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஸ்டிச்சிங் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கணும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்தால் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்க ப்ளவுஸ் வந்து கரெக்ட் மெஷர்மெண்ட்
ஃப்ரண்ட்டில் இருக்குது. நீங்கள் உங்களோட ஆர்ம் ஹோல் ஸ்டிச்சஸ் சைடில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து ஸ்டிச்சிங்கில் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவ்வளோதான். அதோட மிஸ்டேக் வந்து எதனால் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.